திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இன்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 405. அதிகாரம் கல்லாமை. கும்பகோணத்தின் காவிரிக்கரையில் உள்ள கருப்பூர் கிராமத்தில் திருப்பனந்தாள் காசி மடத்திற்கு சொந்தமான மடம் ஒன்று இயங்கி வந்தது. அந்த மடத்தில் திருவாடுதுறை ஆதீனத்தைச் சேர்ந்த வித்வான்களும் பண்டிதர்களும் வடமொழி தென்மொழி நூல்களை படித்து மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து வந்தனர். கருப்பூர் மடத்தின் முன்புறத்தில் ஒரு பெரிய கிணறு ஒன்று உண்டு. மடத்துக்குரிய காளைகளை வண்டிக்காரர்கள் அங்கே ஓட்டிச் சென்று தண்ணீர் காட்டிவிட்டு மீண்டும் காளைகளை ஓட்டிச் செல்வது வழக்கம். அந்த கிணற்றுக்கு சுற்றுச்சுவர் இல்லாததால் தரையோடு தரையாக இருக்கும். ஒரு நாள் மடத்தில் புதிதாக சேர்ந்த மாணவர் ஒருவர் பதட்டத்தோடு ஓடி வந்து அங்கிருந்த பண்டிதர்களிடம் ஒரு மிருகம் கிணற்றில் விழுந்து விட்டது என்று பதட்டத்துடன் சொன்னார். அவர் சொன்னதை கேட்டதும் பண்டிதர்கள் திடுக்கிட்டு, மடத்துக்குரிய காளை ஏதேனும் கிணற்றில் விழுந்து இருக்குமோ என்று அனைவரும் கிணற்றருகே ஓடிச் சென்றனர். ஆனால் கிணற்றில் எதுவும் விழுந்ததற்கான அடையாளம் தெரியவில்லை. உடனே அந்த மாணவரை பார்த்து, கிணற்றில் எதுவும் விழுந்ததற்கான தடயம் தெரியவில்லையே என்றனர். உடனே அந்த மாணவர், அதோ தெரிகிறதே என்று தண்ணீரில் மிதந்து கொண்டிருந்த சிறிய ஓணானை காட்டினார். அங்கே ஓணான் அல்லவா தெரிகிறது என்றார் பண்டிதர். அதைத்தான் சொன்னேன் என்றார் அந்த மாணவர். குருவுக்கு கோபம் அதிகமாயிற்று. முட்டாளே, இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்துவிட்டு இப்போது ஓணானை காட்டுகிறாயே என்றார். அப்போது அந்த மாணவர், ஓணான் மிருகம் அல்லவா என்று சொல்லிக்கொண்டே உள்ளே ஓடினார். அங்கிருந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வந்து, இதோ பாருங்கள், மிருக இனத்தில்தான் ஓணான் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அப்பகுதியை காட்டினார். அதை கேட்டதும் பண்டிதருக்கு மேலும் கோபம் அதிகமாயிற்று. நீ முட்டாளிலும் வடிகட்டின முட்டாள். ஓணான் விழுந்து விட்டது என்று சொல்லியிருந்தால் இவ்வளவு பயம் தேவையில்லையே. பேசும்போது ஓணானை மிருகம் என்று சொல்வதை கேட்டிருக்கிறாயா? படித்தால் மட்டும் போதுமா? உலக இயல்புதிருந்து பேச வேண்டாமா என்று கோபத்தோடு பேசிவிட்டு சென்றார். கல்லாத ஒருவன் தன்னை கற்றவன் போல மதித்து கொண்டு பேசினால் அவனுக்கு இயல்பாக உள்ள மதிப்பும் கெட்டுப்போகும் என்பதை கல்லா ஒருவன் தகமை தலைப்பெய்து சொல்லாட சோர்வுபடும் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். கல்லாத ஒருவன் பேசாதிருத்தல் நன்று, கற்ற ஒருவர் பேசுவதே மிக நன்று.